அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு கூடிய விரைவில் கடகராசிக்கு அதிசாரமாக பெயர்ச்சியாகி உச்சம் குருவால் உங்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்பட இருக்குதுங்க. அந்த வகையில துலாம் ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா துலாம் ராசினியர்களுக்கு குரு பகவானுடைய இந்த உச்ச பெயர்ச்சியின் காரணமாக கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, கடகத்தில் குரு உச்சம் பெறுகிறார், அதிசார உச்சம் பெறுகிறாருங்க. சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும், கன்னி ராசியில் சூரியனும் புதனும், துலாம் ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய தருணத்தில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கூடிய விரைவில் கடகராசிக்கு குரு அதிசார கதியில் செல்கிறார். அங்கு செல்லும் குரு பகவான் உச்சமும் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு குரு வருகிறாருங்க. 10ல் குரு வந்தால் பதவி மாற்றம் உருவாகும் என்பது நியதி. அதற்காக பயப்பட வேண்டியதில்லைங்க. உங்களுடைய ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். சகஸ்தானாதிபதியானவர் உச்சம் பெறும்போது எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. குறிப்பா உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயருங்க. ஆனால் நீங்கள் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து எப்போதும் நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம துலாம் ராசினியர்களை பொறுத்தவரை குருவினுடைய பார்வை பலத்தால் குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்குங்க. கொடுக்கல் வாங்கல் சரளமாக அமையுங்க. அதே போல குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நடைபெறாத சுப காரியங்கள் இப்போது படிப்படியாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. தாய் வழி ஆதரவு உண்டு. அதே போல் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் வராவிட்டாலும் வந்த மாற்றம் நல்ல மாற்றமாகவே அமையும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டு முயற்சி இருந்து விடுபட்டு தனித்து இயங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அந்த எண்ணம் ஈடேறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். இதன் காரணமாக உங்களுக்கு லாபமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக சுபகாரிய முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கள், தாமதங்கள், அலைச்சல்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அதே நேரம் விரையாதிபதி புதன் விரயஸ்தானத்திலேயே சஞ்சரிக்கிறார். எனவே வருமானம் என்பது திருப்திகரமாக இருந்தாலும் விரயங்கள் என்பது கூடுதலாகவே இருக்குங்க. அதிக பயணங்களால் அலைச்சலும் மன அமைதி குறைவும் ஏற்படலாங்க. உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காத நேரம் இது என்பதால் அதிக உழைப்பை குறைத்துக் கொள்வது நல்லதுங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உறங்கிக் கொள்ளுங்க. அதே போல் ஓய்வெடுத்துக் கொள்வது நல்லது. குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் பதிவதால் காரியங்கள் கடைசி நேரத்தில் எப்படியும் கைகூடிவிடும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. என்றாலும் அதுவரை மனக்குழப்பம் அதிகரிக்கும். தன்னம்பிக்கையை நீங்கள் தளரவிட வேண்டாங்க. எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போ நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது உங்களுடைய ராசிக்கு 4, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி சுகஸ்தானாதிபதியானவர் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க. குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு உடல் நல தொல்லைகளும் மருத்துவ செலவுகளும் ஏற்பட இருக்கு. பிள்ளைகளுடைய வழியில் மனக்கவலையும் விரயங்களும் ஏற்படுங்க. பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் இருந்த பிரச்சனைகள் அதிகரிக்க இருக்கு. இது போன்ற நேரங்களில் சனிக்கிழமை விரதம் இருந்து சனீஸ்வர வழிபாடு நன்மையை தருங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு வரும்போது சில நல்ல சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறுங்க. குறிப்பாக தொழில் முன்னேற்றம், உத்தியோகத்தில் உயர்வு, ஊதியம் நீங்கள் எதிர்பார்த்தபடி கிடைத்தல், அடுத்தது நலன் கருதி எடுத்த முயற்சி ஆதாயம் போன்றவை படிப்படியாக நடைபெறுங்க. மாமன் மைத்துனர் வழியில் நடைபெறும் மங்கள நிகழ்வை முன்னின்று நடத்துவீங்க. வீடு கட்டுவது அல்லது வீடு வாங்குவது
பற்றி சிந்தனை அதிகரிக்கும். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணையலாங்க. இடமாற்றம், ஊர் மாற்றம் ஏற்றுக்கொள்ளும் விதம் அமையுங்க. பிள்ளைகளின் வேலை அல்லது படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சி பலன் தரும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. இத்தருணங்கள்ல துலாம் ராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்குங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் திருப்தி தருங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க இருக்கு. கலைஞர்களுக்கு புகழ் கூடுங்க. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் அதிகரிக்கும். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளால் விரயம் உண்டுங்க. அதே போல இத்தருணங்கள்ல அதிகப்படியான செலவுகளை தவிர்ப்பது அவசியம். துலாம் ராசினியர்களுக்கு கிரகநிலைகள் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது முருகப்பெருமானை வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.